ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த செடியை பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காமிக்க சொல்லியிருந்தீங்க. கேர்லி லீவ்ஸ் இப்படி தான் இருக்குது. இது ஒரு டிசீஸ் தான், ரோசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு க்யூரே கிடையாது. எனக்கு என்னென்னா ஒரு அழகான பூ வேறு பூத்துருக்கு. வேரோட மொத்தமாக தோண்டி எடுத்து தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. திரும்பவும் அந்த இடத்துல நாக் அவுட் ரோஸ் வைக்கக்கூடாது. திரும்ப திரும்ப இது வந்துட்டே தான் இருக்கும். அப்படி தோண்டி எடுத்ததுக்கப்புறமா மண்ணை மூடாமல் பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க. இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே செத்து போகட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வைக்கும்போது டேலியா, மேரி கோல்டு இந்த மாதிரி பூச்செடி வைங்க அப்படின்னு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் சொன்ன எல்லா டிப்ஸையுமே நான் மரியன் கிட்டையும் ஷேர் பண்ணேன். அவங்களும் உங்களுக்கு தேங்க் பண்ண சொன்னாங்க. நம்ம ஊரில் சம்மர் டைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹீட் வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் வெயில். மட்டரிசி சாதம் எப்படி குக் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக இந்த வாரம் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். சுரக்காய் துவையலும் பாவக்காய் தொக்கும் தான் செஞ்சுருந்தேன். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?